ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் பென்சில் டாப்பர் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அது வந்து நல்லா பொம்மை போட்டதாக கவராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதை செய்யலை. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஷ்ஷை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இன்னும் இருக்கிற 3 ஷேப்பையும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் 3 எடுத்துட்டேன். அது 3 தான் பார்த்துச்சு அந்த கொத்தாக்கு. இன்னொன்று வந்து வேறு கொத்தால் கட் பண்ணிட்டேன். அதில் இருந்து 4 ஒரே ஷேப்பில் இருக்கான்னு வந்து செக் பண்ணிட்டு தென் வந்து 2 இதில் மட்டும் அந்த பென்சிலை வச்சு ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இதில் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு அதே ஷேப்பில் வந்து இன்னொரு கார்ட்போர்ட்லேயும் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எதுக்குன்னு நம்ம இந்த பென்சிலை இன்சர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சின்னதாக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட செஞ்சுக்கலாம் உங்களை பென்சிலை ஏற்ற மாதிரி. நான் வந்து சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 4 வச்சு நம்ம கம் போட்டு ஒட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக இருக்கிற ஒரு கார்ட்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண அந்த கார்ட்போர்ட், அதில் வந்து அந்த கட் பண்ணுறதுக்கு பென்சில் ஹோல்டு இருக்குல்ல, அது வந்து க்ளூ இருக்கக்கூடாது. அப்புறம் திரும்பியும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதுக்கு மேலே இந்த ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இந்த 4 விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பென்சிலை உள்ளுக்கு விட்டு நான் கொஞ்சம் அம்முக்கி க்ளூ ஒட்டிட்டேன். ஸோ நல்லா இதாகிடுச்சு. ஏன்னா அது சுற்றிலுமே இந்த மாதிரி கலர் ஒரு பீச் கலரில் வந்து கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து பென்சில் டாப்பர் பண்ணியிருப்பேன். அதே மெத்தட் தான். ஏன்னா அதை வந்து நான் வந்து டேப் ஒட்டியிருப்பேன். இதில் வந்து கலர் பேப்பர் இது பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டேப் போட்டுறதோட கலர் பேப்பர் வந்து நல்லாயிருக்கும். டேப்பு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதே ஷேப்புக்கு இன்னும் 2 தாள் கட் பண்ணி அதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டேன் மேலே. ஸோ அது வந்து இன்னும் அழகாக இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அழகாகிடுச்சு. தென் வந்து இப்போ ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்து ஒரு சின்ன க்ளூவோட அந்த சர்க்கிள் ஷேப் எடுத்து போட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வந்து மக்கரை எடுத்து இன்னும் சின்னதாக வந்து ஒயிட் கலர் பேப்பரில் கட் பண்ணிட்டேன். இப்போயே தெரிஞ்சிருக்கோம் என்ன பண்ணுறேன்னு. ஸோ தெரியாதுங்க ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ அதை எடுத்து நடுவில் சென்டரில் ஒட்டிட்டு தென் வந்து மேலே வந்து ஒரு சின்ன ஷேப்பில் வந்து ஒரு தாள் ஒட்டியிருந்தேன். அதுதான் பார்க்கறதுக்கு இன்னும் ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து 2 தாள் ஒட்டலான்னு நினச்சேன். நான் 1 தாள் தான் இடம் 10 நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரு தாள் ஒட்டிட்டேன். தென் மேலே இப்போ ஒட்டுறதை வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மேலே ஒட்டுறதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பென்சிலில் இது பண்ணி கொஞ்சம் ரவுண்டாக ஷேப் பண்ணி அதை ஒட்டணும். ஸோ வந்து நான் ஒட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த பென்சிலையும் இது பண்ணலாம், நீ கையாலையும் சுற்றலாம். ஸோ அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் வந்து சிலப்போ கேமரா விட்டு விளையாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒட்டின பிறகு எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. குட்டியாக பென்சில் டாப்பர் கேமரா தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பென்சிலை இது பண்ணிட்டு எழுதும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிங்க் கலரில். ஸோ நீங்களாம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒனுக்கும் அதுவே எழுத்து அதெல்லாம் இருந்துச்சு. செகண்ட் ஒன் நான் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தேன். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதை ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். அப்புறம் பின்னாடியுமே க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். நான் ஒட்டிட்ட பிறகு நம்ம பென்சில் வச்சுருக்கோம்ல அந்த பென்சில் பண்ணி நான் இது பண்ணிட்டு ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதில் உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை வந்து கோடு போட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தென் அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தாளை வச்சு 2ஆக மடக்கிட்டேன். இந்த மாதிரி மடக்கிட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிட்டேன். அந்த இதை போட்டு நான் சும்மா அந்த கோடு போட்டிருந்தேன். அந்த மாதிரி செய்யலான்னு இருந்தேன். பட் இது ரொம்ப ஈஸின்னு இந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் செஞ்சது. தென் அதை கவர் பண்ண வந்து க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருந்தேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் கலர் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே கவர் பண்ணணும். ஸோ வந்து அந்த வளைவாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மடக்கி அதை கட் பண்ணிட்டேன். அதை கட் பண்ணிவிட்டு தான் ஒட்டின க்ளூ போட்டு. ஸோ அதை கட் பண்ணி மேலே கட் பண்ணி கீழே மடக்கி ஒட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒட்டினா பின்னாடி வந்து நல்லா கவராக இருக்கும். அவ்வளோவா கார்ட்போர்ட் வந்து தெரியாது. மேலே கட் பண்ணி ஒட்டிட்டேன். தென் கீழே மடக்கி ஒட்டினேன். மேலே கட் பண்ணிட்டு கீழே மடக்கினேன். அதுக்கப்புறம் 2ஆக மடக்கிட்டு உள்ளுக்கு அந்த ஒயிட் பேப்பர் வச்சு நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். தென் வந்து ஃபுல்லாக ஒட்டின பிறகு தான் பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சிலை விட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டேன். ஏன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கணும் அந்த பென்சிலை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அழகாக வந்துச்சு. அது மேலே வந்து புக் ஃபைல் அப்படின்னு போட்டு எழுதிட்டேன். ஸோ ஈஸியாக இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அழகாக எழுதுறதுக்கு. இப்போ நம்ம தேர்ட் பார்ப்போம். தேர்ட்டுக்கு வந்து இந்த பென்சில் எடுத்துருந்தேன். இது கொஞ்சம் இது அழகாக தான் இருந்துச்சு 2 கலராக. அப்புறம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஷீட் ஓட்டிட்டு அதோட கட் பண்ணி மூடிக்கில்ல இன்னொரு ப்ராசஸ் தான். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் சின்ன பிள்ளைங்க கூட டப்புன்னு செஞ்சிடலாம். ஃபோம் ஷீட்டில் ஹார்ட் ஷேப் கட் பண்ணி
அது கொஞ்சம் மடக்கி க்ளூ போட்டு ஒட்டியிருந்தேன். ஸோ ஏன்னா ஹார்ட் ஷேப்பில் வந்து மடக்கிருந்த வாசி அது ரவுண்டு இருக்கணும் இந்த கட்டைப்பூரம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஷீட்டில் ஒரு ஹார்ட் கட் பண்ணியது ஒட்டியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப், சர்க்கிள் ஷேப், இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வந்து நீங்கள் ஒட்டலாம். நான் எல்லாம் வந்து காமனாக செய்கிறது ஹார்ட் ஷேப் தான். ஸோ அதிலே செஞ்சுட்டு எழுதி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எஸ்ஆர்எம்எஸ் கிராஃப்ட் தமிழ்னு எழுதிட்டேன். இந்த பென்சிலும் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து 4வது தான் நம்ம வந்து பேனாவை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இந்த பேனா வந்து பார்த்திங்கன்னா அழகாக தான் கவராக இருந்துச்சு, ஆனால் எழுத்தெல்லாம் இருந்த வச்சு நான் ஒரு ஆரஞ்சு கலரை இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ மூடி போட்டு ஒட்டுங்க, அப்போ தான் வந்து மூடி வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பீச் கலரில் பிங்க் கலர் வச்சுருந்தேன்ல, அதை வந்து திரும்பியும் அதுக்கு மேலே வச்சு சுருட்டியிருந்தேன். ஸோ வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே அது போயிருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சுருட்டிட்டு பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேமரா ஆன் பண்ணாமலே லிட்டர் ஷீட் ஒட்டிட்டேன். மேலே வந்து அந்த பர்பிள் கலருக்கு ஒரு லிட்டர் ஷீட் ஒட்டிட்டேன். ஸோ இவ்வளோ தான். நான் பேனா ரொம்ப கவர் பண்ணல, கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருந்தேன், லைக் அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ அழகாக இருந்துச்சு, எழுதவும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த 4ல் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்கள் நேமையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு பென்சில் பாக்ஸ் வீடியோட வரேன். பாய்.